சண்டே. ஸோ ஃபன்னாக ஜாலியாக தான் இருக்க போகிற வீடியோ. அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என்னென்னா எப்போவுமே ஒரு கேமு திஸ் ஆர் தட் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல. அண்ட் எனக்கு ரொம்ப நாளாக இந்த கான்செப்ட் பற்றி பேசணும்னு இருக்கேன். ஏன்னா அது ஒரு ஜாலியான ஒரு ஒரு மூமெண்ட், என்னோட மெமரி. ஸோ வந்து ஷேர் பண்ணணும் அதுக்காக நான் நினச்சி இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ யா என்னோட வந்து சின்ன வயசு மெமரி ஒரு மெமரி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ எஸ், நான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பேர்கிட்ட சீன் போடுற விஷயம் என்னென்னா, நான் சின்ன வயசுலேயே நான் போய் தாஜ்மஹால் போய் நான் பார்த்துட்டேன்னு எல்லாத்தையும் சீன் போடுற விஷயம். ஸோ எஸ், அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் நான் சின்ன வயசில் போனது. ஸோ அதனால் என்னென்ன எனக்கு புதுசாக இருந்தது, எப்படி அந்த அந்த நாட்கள் நான் செலவு பண்ணேன், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. '90s kid Da Nandi. எஸ் guys, எனக்கு டேட்டு இயர்லாம் ஞாபகமே இல்லை. நான் சின்ன வயசாக போனது அது மட்டும் ஞாபகம் இல்லை. சின்ன சின்ன மெமரிஸ் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை மட்டும் வந்து ஷேர் பண்ணுறேன். எக்ஸாக்டாக இந்த டேட்டில் போனேன், இந்த இயரில் போனேன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அண்ட் ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட சின்ன வந்து ஆகாத ஒர்க் பண்ணிட்டு அந்த டைமில், ஓகேவா? ஸோ அதுக்காக நான் போயிருந்தோம், ஓகே, ஃபேமிலியோட. ஃபர்ஸ்ட் டே ட்ரெயினுக்கு போக போகிறோம். அண்ட் தென் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயிலில் நாங்கள் வந்து போய் உக்காந்தோம், ஓகே. தென் எனக்கு வந்து அந்த ஜேர்னி வந்து 2 days, ஓகேவா? 1 நைட்டு 2 டே அப்படின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நைட்டு ஸ்டே ஆனால் மட்டும் ஞாபகம் இருக்குது நல்லா, ஓகேவா? ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ட்ரெயினில் போனது. அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் என்ன ஜெல ஆடிட்டே இருக்குமா, அது ட்ரெயினை விட்டு வெளியே வந்தோம். அந்த ஃபீல் வந்து எனக்கு கரெக்டாக ஒரு 3 days 4 days அப்படியே எனக்கு இருந்துச்சு. ஆடிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். எனக்கு தூங்கும்போதும் சரி, நடக்கும்போதும் சரி, ஏதாவது பண்ணும்போதே எனக்கு ஆடிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். ட்ராவல் அந்த அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணோம்ல. ஸோ 2 days ட்ராவலு. அதனால நான் வந்து மிட் நைட்டில் தான் ரீச் ஆனோம் ஞாபகம் இருக்குது. மிட் நைட்டில் தான் ரீச் ஆனோம். ஸோ அண்ணா வீட்டுக்கு போகணும். அண்ணா ஸ்டே பண்ண ஒரு வீட்டில் அவங்க நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஒரு தாத்தா, பாட்டி, ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, ஓகே. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே போது இன்ட்ரடியூஸ் ஆனோம், ஓகே. ஆனால் இது என்னென்னா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல, நாங்கள் என்ன பேசுவோம் அவங்களுக்கு புரியல. ஆனால் ஒரு அழகான பாண்ட் இருந்தது எங்களுக்கு போல். ஒரு நைஸாக இருந்தாங்க, நைஸ் பீப்புளாக இருந்தாங்க இருந்துட்டு. அண்ட் நல்லா பேசினாங்க. அண்ட் யா, அண்ட் அதில் வந்து என்ன மாதிரியே எனக்கு குட்டீஸ் இருந்தாங்க, ஓகேவா? ஸோ நாங்கள் ஏதாவது ஒன்று உழையிட்டே இருப்போம். என்ன பேசணும்னு எங்களுக்கே புரியாது, ஆனால் ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்போம். நாங்கள் அந்த வீட்டில் குட்டீஸும் சரி, நானும் ஒரு குட்டி தான். அப்போது பேசிகிட்டு இருப்போம், என்ன பேசணுன்னே புரியாது, பட் நாங்கள் பேசுவோம். அண்ட் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம், ஓகேவா? நான் எங்கே போன தெரியுமா காய்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து எங்கே போனேன் எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கே போனேன் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு எங்கே போனேன், நாங்கள் என்ன பண்ணேன்னா ஞாபகம் இல்லை. எங்கே போனேன் மட்டும் ஞாபகம் இருக்குது, ஓகே. அது ஷேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து டெல்லியில் வந்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆக்ராவில் இருந்து தாஜ்மஹால். ஃபஸ்ட்டு ஆக்ரா போகணும், தாஜ்மஹால் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இருந்ததே ஆக்ரா தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் தான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை.
தாஜ்மஹால் போனேன், அது மட்டும் ஞாபகம் இருக்குங்களா. அண்ட் எஸ் ஃபஸ்ட்டு வந்து போனோம், 2 வாட்டி போன மாதிரி ஞாபகம். தாஜ்மஹால் இது ஞாபகம் இல்லை சரியா, ஆனால் போயிட்டு வந்தோம். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தாஜ்மஹால் போயிட்டு வந்ததில் அதில் ஒன்று எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அங்கே வந்து பல்லாயிரம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க, ஓகேவா. அவங்களுக்கு நடந்துடா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு நடந்தது. அது எப்படி நடந்தது கூட எனக்கு தெரியல. நான் பார்த்து சிவனேன்னு தாஜ்மஹால் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே எங்கேருந்து தான் குழந்தை என்ன வாழ்ந்தோ என்ன வந்தோமோ தெரியல, தேடி வந்து என்னை வந்து அடிச்சுட்டு போச்சு. எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பூச்சி அடிச்சது. அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸில் நடந்தது. எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதனால இந்த வரைக்கும் ஞாபகம் இருக்கு அந்த இன்சிடென்ட்டாக. எஸ், தாஜ்மஹால் ஒன்று அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. ஒரு ஒரு ஸ்டோனு ஒன்று அவ்வளோ சூப்பராக ஒரு இடம் தாஜ்மஹால். நான் நேரில் போய் பார்த்தேன். எஸ், ஸோ இப்போ எல்லாத்தையும் கடுப்பேற்ற விஷயம் அதுதாங்க. சின்ன வயசுலேயே போய் நான் தாஜ்மஹால் பார்த்தேன்னு சொல்லுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மதுராவுக்கு போனேன். எனக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கிருஷ்ணர் போன ஊருக்கு நான் போனோன்னு அது அது எப்படின்னு தெரியல, அது வந்து அது ஒரு மூமெண்ட் தான். ஸோ கிருஷ்ணர் போன ஊருக்கு போயிட்டு அந்த கிருஷ்ணரோட கோயிலுக்கு போனது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் நான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இங்கே போகணும், அவங்க பிடிச்ச கடவுளோட பிளேஸுக்கு போகணும், அது இது. நான் அப்படி நினச்சது கூட இல்லை. இது நான் போய் பார்க்கணும்னு நினச்சது கூட இல்லை. அந்த பிளேஸில் என்ன தோணும் நமக்கு? ஒன்றும் தோணலை. பட் எனக்கு பிடிச்ச கடவுள் போன ஊருக்கு நான் போய் பார்த்துருக்கேன். என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா. அண்ட் வந்து அதுக்கப்புறமா காந்தி சமாதியில் போயிட்டு வந்தோம், ஓகேவா. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதெல்லாம் நல்லா போயிட்டு வந்து நாங்கள் வந்து தூங்கிட்டேன் நான், ஓகேவா. எனக்கு சூப்பர் கனவு. எனக்கு இப்போவும் அந்த கனவு நிஜமாவே நடந்த மாதிரியே இருக்கு, ரியலாக நடந்த மாதிரியே இருக்கு. இன்னமும் ஞாபகம் இருக்கு அந்த கனவு. ஏன்னா அவ்வளோ என்னை வந்து பாதிச்ச கனவு. அந்த கனவு வந்தனால எனக்கு குளிர்ஜலமே வந்துச்சு. சீரியஸ்லி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அந்த சமாதிக்கு போயிருந்தோமா, திடீர்னு வந்து காந்தி தாத்தா வராரு. காந்தி தாத்தா ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த காந்தி வராங்க, அவங்க சண்டை போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா துப்பாக்கியில வச்சு ஷூட் பண்ணிட்டு ஹீரோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல எதுக்கு இவங்களாம் வராங்கன்னு. என்ன ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா என்னை காப்பாற்றுறாங்க. என்னை காப்பாற்றிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டேருந்து யார்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுவாங்க எனக்கு தெரியல, ஆனால் என்னை காப்பாற்றுறாங்க. ஃபைட்லாம் காந்தி ஃபைட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா வேற யாரோ கனவு வந்தாங்க. ஐயோ, ஹிட்லர் வந்தார். ஹிட்லர் வந்தார். ஹிட்லர் வந்து என்னை வந்து கூட்டிட்டு போறாரு. காந்தி தாத்தா இந்த வேணாம் அவளை ஒன்றும் பண்ணிடாத, நீ என்ன சொல்லணும் கேட்கறதா சொல்ல. என்னடா நம்மளுக்காக காந்தி தாத்தா இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்களேன்னு. ஆனால் இது என்னன்னா, காந்தி தாத்தாவும் இந்த மாதிரி தமிழ்ல பேசுறாங்க. தமிழ்ல பேசுறாங்க. ஹிட்லர் கூட தமிழ்ல பேசுறாரு. எப்பா நீ வந்து இன்னொரு ஸ்டெப் ஏற்றுனா இவரை சுட்டுடுவேன்னு வேற சொல்றாரு. திடீர்னு கேப்டன் எங்கேருந்து வந்தாரு தெரியல. கேப்டன் எங்கேருந்து பறந்து வந்து அவரை அடிக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி கனவுல வரும், ஆக்சுவலா வினோதமா வரும். அது ஞாபகம் இருக்கும். நல்ல நல்ல கனவு தான் எனக்கு ஞாபகம் இருக்காது. அது வருமானே எனக்கு சந்தேகமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அர்ஜுன் சார் வராரு. ஆன்சன் கிங் அர்ஜுன் சார் அவரு வராரு. அவரு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி காந்தி தாத்தா சண்டை போடுறாங்க, இந்த காந்தி சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாருமே சண்டை போடுறாங்க, ஷூட் பண்றாங்க.
கன் ஷூட்டில் எனக்கு வருது என்ன ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த பயத்தை எழுந்து பார்த்தா எனக்கு குளிர் ஜுரம் வந்துச்சு. எஸ். அப்போவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டாக்டர் ₹300 வாங்கிட்டாங்க பாய்ஸ். எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கேட்டு என் மைண்ட் வாய்ஸ் என்ன தோணுச்சுன்னா, சரி நான் இந்நேரம் நான் வீட்டில் என்னென்னா ஒரு டோலோ 650 போட்டு நான் பார்த்து தூங்கிட்டேன். சிம்பிளாக முடிஞ்சிருக்கோம். இந்த ₹300 அப்படின்னு மன உடச்சலாம் ஆயிடுச்சு. அந்த ட்ரிப்பே ட்ரிப்பே செம்ம ஜாலியாக இருந்தது. டெல்லிக்கு போனது, மദ്രാസ് போனது, என் கனவு போனது, இந்த மாதிரி யாருக்கு நடக்கும் எனக்கு தான் நடந்து இருக்கு. ஸோ அதனால என்னால் இது வரைக்கும் அந்த மூமெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது. ஸோ என் அண்ணா கூட இருந்தது ஒரு ஜாலியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. எஸ், இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு சூப்பரான மெமரியாக இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நான் கடுப்பேற்ற விஷயமா இதுதான். நான் போய் தாஜ்மஹால் பார்த்தேனே அப்படின்னு எல்லாருக்கு முன்னாடி பார்த்து வரேன். ஓகேவா? எஸ், இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணோம். என்னோட சின்ன வயசில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சூப்பரான மெமரி வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். எஸ். எஸ், உங்களோட மெமரிஸ் இந்த மாதிரி நீங்கள் ஊருக்கு போன மெமரிஸ், நீங்கள் எங்கே போனீங்க ஷேர் பண்ண. இதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ வியூஸ் வருது பார்த்து சரி இந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னா போடலாம். ஓகேவா? அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட மெமரிஸ்லாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறது சின்ன பேர். 90s Kids and 90s. Ta-ta!